ரெகுலராகவே நம்ம ஹிந்தி படம் பார்க்குற மேன்லாம் கிடையாது. எப்பயாவது வழி தான் பார்ப்போம். முக்கால்வாசி அந்த பெரிய ஹீரோ நடிச்சிருக்காங்க, அந்த படத்தை பற்றி பெரிய டாக் இருக்குது, இல்லைனா அந்த ட்ரெய்லர் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக்குச்சுன்னா தான் அந்த படத்தை போய் பார்ப்போம். அப்படி தான் இந்த படத்தோட ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சரி படம் போய் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் இந்த படத்துக்குள்ளே போனேன். இந்த படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட கதையை என்ன ட்ராவல் பண்ணியிருந்தாங்கன்னா, ஓப்பனிங்லேயே ஒரு ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணுறாங்க. அந்த தீவிரவாதிகள் அங்கே அவங்களுடைய டிமாண்ட்ஸை நிறைவேற்றிக்கிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க அந்த நிறைவேற்றின டிமாண்டை வச்சு பல வருஷங்களாக அது ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்டாக நம்மளுடைய இந்தியாவை எப்படி இப்படிலாம் பாதிக்குதுன்ற ஒரு ட்ராக். இன்னொரு ட்ராக், தீவிரவாதிகளால் ஒரு குடும்பம் பாதிப்படையுது, அதில் ஒரே ஒரு உயிர் மட்டும் மீதி இருக்குது, அவர் தான் ஹீரோ. அந்த ஹீரோ நம்ம இந்திய நாட்டுக்காக போராடி அவருடைய ரிவெஞ்சையும் தீர்த்துக்கிட்டா அந்த ட்ராவல் எப்படி இருக்கும். இந்த ரெண்டு ட்ராவலும் ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே இணையுது. அது என்ன பாயிண்ட்டுனா, நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு ரா ஏஜெண்ட்டாக பாகிஸ்தான் போகிறாரு ஹீரோ ரன்வீர். அதுக்கப்புறம் அங்கே போய் என்னென்ன மாதிரியான சாதனைகள்லாம் பண்ணுறாரு, அங்கே இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நமக்கு எப்படி பாஸ் பண்ணுறாரு, ஒரு சில இடங்களில் அவர் எடுக்கிற ப்ளஸ்ஸான முடிவுகள் எப்படி நம்ம நாட்டுக்கு மைனஸாக மாறுது அப்படின்றத பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கோர்வையாக காட்டின ஒரு படமாக தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இன்னொரு படம் தமிழில் சிமிலராக ஞாபகம் வந்ததுன்னா அது வடச்சென்னை. நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நான் என்ன காரணத்துக்காக சொல்கிறேன்றதை கனெக்ட் பண்ணிப்பீங்க. வடச்சென்னையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அதில் என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் இந்த படத்தோட அப்படி கனெக்ட் ஆகுது, ஒன்றா இருக்குன்ற மாதிரி நான் பார்க்குறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கேங் இருப்பாங்க. அந்த கேங் வந்து ஜெயிலில் இருப்பாங்க. ஜெயிலில் இருந்து அந்த கேங்கை தூக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே இருக்க ஒரு 2-3 கேங் உள்ளேருந்து நம்ம ஹீரோ உள்ளே போய் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க ஆளா மாதிரி அவங்க பெரிய தலையை வந்து அப்படி போட்டு தள்ளுவார். அதே மாதிரி இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் போகிறாரு, அங்கே ஒரு டீமுக்குள்ளே ஜாயின் ஆகிறாரு, அங்கே இருக்க மெயினான ஒரு தலையை வந்து தூக்கணும் அப்படின்றதான் அவருடைய மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. இதுக்கு நடுவில் அங்கே என்னென்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கிடைக்குது அப்படின்றத நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இது ஒரு பாயிண்ட் கனெக்ட் ஆச்சு. ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, வடச்சென்னையில் நம்ம ஹிஸ்ட்ரியில் நடந்த சம்பவங்கள், எக்ஸாம்பிள் எம்ஜிஆர் அவர்கள் இறந்து போன அந்த சம்பவத்தை வந்து அந்த படத்தில் வச்சுருப்பாங்க. அப்படி இந்த படம் ஃபுல்லாகவே, அதாவது பார்த்தீங்கன்னா ரன்வீருடைய படம் ஃபுல்லாகவே இப்படி பல சம்பவங்கள் ஹிஸ்டாரிக்கலாக என்னென்னலாம் உண்மையாக நடந்தது, டெரரிஸ்ட் அட்டாக்லாம் எப்படி நடந்தது அப்படின்றத அந்த சம்பவத்தை கதையோட கனெக்ட் பண்ண உதவும். இந்த 2 பாயிண்ட்டுமே எனக்கு ரொம்ப சிமிலராக இருந்த மாதிரி இருந்தது. அதை நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கப்புறமா என்னென்னா, இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்த்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெக்னிக்கல் டீம்ங்க. சினிமாட்டோகிராஃபி, மேக்கப், எடிட்டிங், மியூசிக், எஸ்எஃப்எக்ஸ் இது எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அது வெறும் வார்த்தைகளாக நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது, நீங்கள் படம் போய் பாருங்கள், அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது. லொக்கேஷன்ஸ்லாம் தேடி தேடி நம்ம கண்டிப்பாக இப்போ ஏற்பட்ட லொக்கேஷன்ஸை பார்த்தே இருக்கக்கூடாது, அந்த லொக்கேஷனே நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுன்ற ரேஞ்சில் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அந்த டீமுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். மாதவனுடைய லுக்கை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் மேக்கப்புக்கு எந்த அளவுக்கு மெனக்கிட்டு இருக்காங்கன்னு, நான் சொல்லி தெரியணுன்றதில்ல. அந்தளவுக்கு பயங்கர பியூட்டிஃபுல்லான ஒரு எஃபர்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் பெஸ்ட்டானால் கண்டிப்பாக ரொம்ப சின்ன போர்ஷன்ஸ் தான் வராரு மேடி. எனக்கு மேடியோட பர்ஃபார்மன்ஸ் தான் ஃபஸ்ட்டு பிடிச்சிருந்தது, பயங்கரமாக இருந்தது. அடுத்து சஞ்சய் தத், எனக்கு சஞ்சய் தத்தோட பர்ஃபார்மன்ஸ் எப்போயுமே பிடிக்கும். அவருக்குள்ளே ஒரு நல்ல கிரேசினஸ் இருக்குங்க. அவர் சட்டிலாக தான் பண்ணுவார், பட் ஒரு சில இடங்கள் அப்படி பிளாஸ்ட் பண்ணுவார், அது பயங்கரமாக இருக்கும். இந்த படத்துலையும் அவரோட என்ட்ரியில் ஆரம்பித்து அந்த என்ட்ரி சீன் ஓவராலாகவே வந்து நான் தானே இந்த படத்தோட ஹீரோ அப்படின்ற ரேஞ்சில் ஆடியன்ஸோடைய மனசில் இடம் பிடிச்சிடறாரு. அப்படி ஒரு ப்ளே ஒன்று இருந்தது. அதுக்கப்புறமா ரன்வீர், ஏன்னா இந்த கதையே ஓவராலாக ரன்வீர் மேலே இருக்குது. அண்ட் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நிறைய சீன்ஸில் ரன்வீர் அவரை ஹீரோவை காட்டணும் அப்படின்றதுக்காகவே ஒரு சில ஃப்ரேம்ஸில் வேணும்னு கண்ணாடி போட்டு வராரு. ஒரு சில விஷயங்கள் நான் தான் இந்த கதையோட ஹீரோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் புஷ் பண்ணிப்பாங்கள்ல. இப்போது நீங்கள் வடச்சென்னையே எக்ஸாம்பிளாக வச்சிங்கன்னா, அந்த அன்பு கேரக்டர் எந்த ஒரு இடத்துலையும் வந்து நான் ஹீரோ அப்படின்றத ப்ரொஜெக்ட் பண்ணிக்காது, கதைக்குள்ளேயே ட்ராவல் ஆகும். டுவோர்ட்ஸ் த எண்டில் வந்து அந்த மியூசிக்கோடு அப்படி மாசாக அப்படி நடந்து வரும்போது ஒரு ஹை பாயிண்ட் அப்படி ஏறும். முக்கியமாக அந்த ராதா ரவி அவர்கள் இருக்கிற அந்த ஒரு போர்ஷனில் பேசுகிறேன், அதுதான் படத்தோட ஹை பாயிண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த படத்தில் ரன்வீர் அதை ஏதோ ஒரு இடத்துல டிஸ்டர்ப் பண்ணிட்டாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அதை கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. அடுத்து இந்த படத்தில் நடிச்சிருந்த எல்லா வில்லன்களும் பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய எஃபர்ட்டு, ஸ்டண்ட்டாக தெரிக்க அப்படி இருந்தது. ரத்தம் தெறிக்க சொட்ட ஒரு ரத்த குழம்புல குதிச்சு எழுந்தால் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு பிளட் ஷீட்டை தெரிய விட்டுருந்தாங்க. அது இந்த படத்தோட ப்ளஸ்ஸாகவும் நான் பார்க்குறேன், மைனஸாகவும் பார்க்குறேன். மைனஸ் நான் அப்புறம் சொல்கிறேன். ப்ளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னென்னா, நிறைய புது ட்ரீட்மெண்ட்ஸ் நம்ம யோசிப்போம்ல,
இப்போ நம்ம நாட்டுக்காக நிறைய ஏஜென்ட்ஸ் வெவ்வேறு நாடுகளில் போய் ஒர்க் பண்ணுறாங்க. சப்போஸ் அவங்க மாட்டிட்டாங்களா அவங்க கொடுமைப்படுத்துவாங்கன்னு தெரியும். ஆனால் அந்த வலியும் வேதனையும் படத்தில் காட்டுறாங்க. எனக்கு அவ்வளோ கஷ்டமாகவும் நம்ம நாட்டுக்காக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்க நாட்டை விட்டு அவங்க குடும்பத்தை விட்டு வேற ஏதோ ஒரு நாட்டில் அவங்க பேர் கூட இல்லாமல் அவங்க எல்லாத்தையும் மறந்து அவங்க அங்கே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு பட்டு எந்தெந்த இன்ஃபர்மேஷன்லாம் மிக முக்கியமாக இருக்கோ அதை மட்டும் நம்மக்கிட்ட கொடுத்துக்கிட்டு மாட்டினாங்கன்னா பயங்கர கொடூரமாக சித்திரவதையை அனுபவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஏஜென்ட்ஸுக்கெலாம் இந்த படம் ஒரு ட்ரீட்டாகவும் ஒரு பெரிய சல்யூட்டாகவும் நான் பார்க்குறேன். ஒரு சீன் ஒன்று ஒருத்தரை படுக்க வச்சு ஒன்று பண்ணியிருப்பாங்க. நான் அதுக்கப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. அது பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணிடுச்சிங்க அந்த சீன். எவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, நம்மலாம் எவ்வளோ ஈஸியாக ரொம்ப சந்தோஷமாக இங்கே இருக்கும். ஆனால் இதுலேயே நம்ம ஒரு 1000 குறம் சொல்லிகிட்டு இருக்குமேன்னு எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அந்த ஒரு சீன் பார்க்கும்போது இதெல்லாம் தோணுச்சு, ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இப்படி நிறைய விஷயங்களை டீல் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அண்டு ஹிஸ்டாரிக்கலாக இந்த படத்தை ரொம்ப கரெக்டாக கனெக்ட் பண்ண விதம், மிக முக்கியமாக ஆதித்யாவோட அந்த ஸ்க்ரீன் பிளே, அவர் எப்படி அவரோட விஷனில் இந்த படத்தை ஆடியன்ஸ் காட்டுறாரு அப்படின்றது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் ஒரு சீன் சொல்கிறேன். ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் இருக்குது. ரெகுலராக ஃபோன் கான்வர்சேஷனாக நம்ம எப்படி பார்ப்போம், ஒரு ஆடியோ ஒருத்தர் கேட்பார் அப்படி பார்ப்போம். இல்லை 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க, ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் அந்த 2 பேர் யாருன்றதை காட்டுவாங்க. இல்லை ஒருத்தர் யாருன்னு காட்டாமல் ஒருத்தரை மட்டும் யாருன்னு காட்டி அந்த சீனை கன்வே பண்ணி கொண்டு போவோம். இது எப்படி தெரியுங்களா இருந்தது, ஒரு ஆடியோ, அந்த ஆடியோ ஃபுல்லாக டெக்ஸ்ட்டாக வருது. அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் படிக்கிறீங்க, லிட்ரலாக படித்து கட் பண்ணால் மறுபடியும் கதைக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த டெக்ஸ்ட்டை யார் கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்ற அந்த என்னப்பா இப்படி கனெக்ட் பண்ண வைக்கிறீங்களே படத்தோட அப்படின்னு பயங்கர சர்ப்ரைசிங்காக ஒன்று இருந்துச்சு. ஓவராலாக இந்த கதையில் அவங்க எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து ரொம்ப டீட்டெயிலாக என்னென்னலாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டுருக்காங்களோ இந்த கதையில் ரொம்ப அழகாக அதை பிளெண்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க. அது இந்த படத்தோடைய பெரிய ப்ளஸ்ஸாக பார்க்குறேன். அண்ட் இந்த படத்தோடைய ரிலீஸுக்கு முன்னாடியே அவங்க பிளான் பண்ணியிருக்கிறதுனால 2 பார்ட் அப்படின்றது மார்ச் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. எப்பயும் ஒரு செகண்ட் பார்ட்டு ஒரு ஹை ஒன்று வேணும்ல, அந்த ஹைக்கும் இந்த படத்தில் ஒரு சீன் இருக்குது. அது நல்லா இருக்குது. பயங்கரமாக அப்படி இல்லை, இந்த கதைக்கு என்ன தேவையோ அது இருந்ததோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தது. இப்போ இந்த படத்தோட மைனஸ்க்கு வரும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எனக்கு ஸ்டண்ட்டு தாங்க. எனக்கு என்னென்னா இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்றது எனக்கு புரியுது. இருந்தாலும் அதை பார்க்கவே முடியல. பல்லெல்லாம் கூசுது, தலையெல்லாம் வலிக்குது, பயங்கர டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஒரு சீனும் ஒரே ஒரு சீன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தரோட கை அதை ஒரு விரலாக அடித்து பிச்சிருவான். இந்த மாதிரி படம் ஃபுல்லாக பல சீன் இருக்குங்க, வந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் இந்த படத்தோட ப்ளஸ்ஸாகவும் இருக்குது மைனஸாகவும் இருக்குது. ப்ளஸ்ஸாக எங்கே தெரியுங்களா இருக்குது, அந்த ஸ்டண்ட்டை ஸ்டேஜ் பண்ண விதம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, சூப்பராக போயிட்டே இருக்குது. அது ஹை காட்டணும்னு ஒன்று பண்ணுறாங்க தெரியுங்களா, அதுதான் ஆடியன்ஸை டிஸ்டர்ப் பண்ணிடுது. அந்தளவுக்கு ஹையாக இல்லாமல் ஒரு ஜென்ரலான ஒரு ட்ரீட்மெண்ட்டை அணுகிருக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே தோணுச்சு. சப்போஸ் உங்களுக்கு அப்படி ஹையாக தான் வேணும்னா ஒரு 3-4 ஸ்பாட்டை மட்டும், எக்ஸாம்பிள் இன்டர்வல், கிளைமேக்ஸ், இல்லை ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ், அந்த இடங்களில் மட்டும் அதை ட்ரீட் பண்ணியிருந்தால் சரியாக இருந்திருக்குமோ. ஏன்னா ஆடியன்ஸாக எனக்கு படம் பார்க்கும்போது பயங்கரமாக ஹிட் ஆச்சு, ஏன் இவ்வளோ அப்படின்றாங்க. அடுத்து சாரா அண்டு ரன்வீர், எனக்கு ஒரே சிரிப்பு வந்துருச்சுங்க. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, ஒரு அங்கிளுக்கும் ஒரு குழந்தைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா மாதிரி இருக்கடான்னு லிட்டரலாக அப்படி தான் இருந்துச்சு. அது மிகப்பெரிய தவறாக நான் பார்க்குறேன். ஏன்னா சாராவை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப சின்ன பொண்ணுன்றது தெரியுது. ஒரு கதையாக அவங்க அந்த கதையில் ட்ராவல் பண்ணுறாங்க, அவங்க எல்லாத்தையும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அது எல்லாமே எனக்கு புரியுது. இருந்தாலும் ஒரு ஆடியன்ஸாக எனக்கு பார்க்கும்போது அது வேறு ஏதாவது இன்னும் பெட்டராக பண்ணிடலாமே. பர்ஃபார்மன்ஸாக சாராவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு குறையும் கிடையாது. ரன்வீர் அண்ட் சாராவை ஒரு கப்புலாக பார்க்கும்போது தான் அது டிஸ்டர்பிங்காக இருந்தது, அது தவிர்த்துருக்கலாமே அப்படின்றது தோணுச்சு. 3வது, இந்த கதையோட ரன் டைம் ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே இருக்குன்னும் போது கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து ட்ரிம் பண்ணியிருக்கலாங்க. ஏன்னா படம் ஓப்பனிங்கில் கதைக்குள்ளே போனது, அவங்க கதையில் என்னென்னலாம் சொல்ல வந்தாங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு பெரிய லேக் ஆகிடுச்சு. அது இந்த படத்தோட ஒரு பெரிய மைனஸ் பார்க்குறேன். லாஸ்ட்டு எனக்கு இந்த படம் பார்க்கும்போது இந்த மாதிரி எங்கள் உலகநாயகன் ஏற்கனவே ஒரு படம் பண்ணிட்டாருப்பா அப்படின்னு ஒன்று தோணுச்சு, விஸ்வரூபம். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தமிழ் சினிமாவோட ஃபேனாக இருக்கீங்க, படம் எல்லாமே பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா விஸ்வரூபம் போய் பாருங்கள். பார்க்காம இருந்தீங்கன்னா, சப்போஸ் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா விஸ்வரூபத்தை மனசில் வச்சுட்டு இந்த படத்தை பாருங்கள். கம்பேர் பண்ண வேணான்றது எனக்கு சொல்கிறது தெரியுது, பட் ஒரு ஹை கொடுக்குறாங்களா இது ஒரு பயங்கரம் அப்படின்னு. நம்பால் ஏற்கனவே பண்ணிட்டார், தலைவன் பண்ணாத சம்பவமே இல்லை அப்படின்றது தான் எனக்கு இந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு. லிட்ரலாக ஒரு தேசப்பற்று உள்ள நிறைய கமர்ஷியல் ஐட்டங்களை அங்கங்கே கரெக்டாக ஒரு பிளாக்காக வச்சு ஒரு ரொம்ப அழகான மெசேஜை ஆடியன்ஸு கடத்துகிற ஒரு படமாக எனக்கு இந்த படம் அமைஞ்சிருந்தது. இதை தாண்டி நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்களா, பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அது ரிலேட்டடாக சொல்லி நான் பிரவீன் கேஎஸ். பாய்.